Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் Gobi Sudha. நம்ம இன்னைக்கு செய்ய போறது கீரை வடை. அதாவது என்னன்னா சிறுகீரை, தண்டுக்கீரை, வெந்தயக்கீரை நிறைய கீரைகள் இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது வந்து என்னன்னா தண்டுக்கீரை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இத வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு பொடியா கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு கட்டு அளவுக்கு போட்டனா டோட்டலா வந்து அந்த வடையினோட டேஸ்ட் மாறிடும். நம்ம அதனால ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். அதாவது 2 கைப்பிடி 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம என்னன்னா கடலை பருப்பு ஆட் பண்ணாம நான் வந்து வடை பருப்புனே வந்து கடையில கிடைக்கும். அதாவது கடலை பருப்பை விட கொஞ்சம் சின்னதா இருக்கும். அந்த பருப்பை வந்து நம்ம ஒரு 1.5 hours வந்து சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா அதாவது வெங்காயம் சோம்பு பட்டை கொஞ்சம் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம அரைக்கீரை எடுத்துக்கலாம். அதுல அரைக்கட்டு இருந்தாலே போதும். 100 கிராம் பருப்புக்கு நம்ம அரைக்கட்டு எடுத்துக்கலாம். அதாவது இது வந்து வடை பருப்புன்னு சொல்லுவோம். கடலை பருப்பு கிடையாது. இது வந்து வடை பருப்புனே வந்து கடையில கிடைக்கும். அது சின்னதா இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 1 hour நான் ஊற வச்சிருக்கிறேன். இது கூட நம்ம என்னென்ன அரைக்க போறோம்னா வரமிளகாய் 2, பச்சை மிளகாய் 2, பூண்டு, இஞ்சி கொஞ்சமா இருந்தாலே போதும், ஜாஸ்தி வேண்டாம். சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா கொத்தமல்லி தழை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பூண்டு, இஞ்சி, சோம்பு, பச்சை மிளகாய், வரமிளகாய், வெங்காயம். வெங்காயத்தை வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை மட்டும் தனியாக வச்சுக்கலாம். இது ரெண்டையும் நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதை 4ஐயும் அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வரமிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, இது கூட சோம்பு. நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதையே அரைச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை வடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒரே ஒரு சுத்து எடுத்துக்கலாம். இவ்வளோ பருப்பை வந்து நீங்கள் தண்ணியை வடித்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரே ஒரு சுத்து மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம இந்த அரைக்கீரையை ஒரே ஒரு சுத்துட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சுத்த வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பொடியாக தான் நறுக்கியிருக்கிறோம். அந்த பெரிய இலை இருந்தால் கூட கொஞ்சம் ஒரு சுற்றுனா கொஞ்சம் அதாவது சின்னதாகிடும். அதுக்காக நம்ம ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு சுற்றி எடுத்துட்டோம். மீதி இருக்கிற பருப்பையும் நம்ம அரைச்சிக்கலாம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த பருப்பையும் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ஜாஸ்தி இழுக்காமல் இருக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அது கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முழு பருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா பட்டையினோட டேஸ்ட் பிடிக்கும். பட்டை டேஸ்ட் அது பிடிக்கும்னா நீங்கள் பட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்டிக் மட்டும் நீங்கள் பட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை, வெங்காயம், சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சின்ன வடையாக போட்டு எடுத்துக்கலாம். கீரை வந்து நல்லா வேகணும், அதனால் நம்ம சின்ன வடையாக எடுத்துக்கலாம். அதாவது சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வடை தட்டி போட்டுக்கலாம். இவ்வளோ கூட வேண்டாம், இன்னுமே சின்ன சைஸ் எடுத்துக்கலாம். இந்த சைஸில் போட்டால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மெதுவாக திருப்பி போடலாம். பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து வடை மாதிரி போடாமல் லைட்டாக சின்ன உருண்டைகளாக போண்டா மாதிரியும் போட்டுக்கலாம். சுவையான கீரை வடை ரெடி. கீரை வடை எப்படி செஞ்சீங்கிறது பார்த்தீங்க. இதை வந்து என்னென்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம். ஒரு சின்ன விசேஷங்களுக்கு நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து சைட் டிஷ்ஷாகவும் நம்ம செய்யலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை மறந்துடாதீங்க.